ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல நினச்சேன். 2021லேருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கொலை. அப்புறம் வந்து என்னென்னா வந்து சிறையில் பார்த்தீங்கன்னா வந்து 2021லேருந்து இப்போ வரைக்கும் இந்த 2025 வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் வந்து மர்மமான முறையில் ஏகப்பட்ட கொலை நடக்குது. அதெல்லாம் அப்படியே அமுக்கிட்டாங்க. இதுவே வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து பாலியல் வழக்கெலாம் சொல்லி அவளோட இந்த ஃபோட்டோ போட்டு அவள் பிரிண்டை போட்டு டிவியில் போட்டு அதை நியூஸை 2 நாள் இது பண்ணி அப்படியே இது பண்ணி அப்புறம் அதை அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ஃப்ரெட்டாகி அசிங்கப்பட்டு அந்த பிள்ளையை அவளே வந்து மருந்து குடிக்கிற அளவுக்கு பண்ணிடுறீங்க. இது ஒரு பாமர மக்கள் பண்ணால் மட்டும் அப்படியே அமுக்கிடுறீங்க. அப்புறம் காசு பணத்தை தூக்கி கொடுத்துட்றீங்க. அதெல்லாம் என்ன இது சொல்லுங்கள். இதுவே வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க 10 லட்சம், அந்த காசு கூட எங்கள் காசு ஃபுல்லாக மக்கள் காசு. அதை சிந்திங்க தயவுசெய்து. எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபோன் அடிக்கவே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. பாமர மக்கள் அடிக்கனால அவ்வளோ பிரச்சனை. இதுவே நாங்கள் திருப்பி அடித்தா போலீஸ் அடித்தா என்னெல்லாம் ஆகுது. இதுவே வந்து எம்எல்ஏ வீட்டு பையன் இந்த மாதிரி இந்த எம்பி வீட்டு பையனை பிடிச்சி அடிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒருத்தன் காவல்துறை நண்பனுக்குன்னு சொல்லிட்டோம். அதனாலாம் ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி. கட்டியலா முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ரொம்ப இல்லை, வந்து ஒரு வருஷம் ஆட்சி இப்படியே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்கள். அதாவது ஆட்சி மாறணும்னா கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா வந்து ஏகப்பட்ட உயிர் போயிட்டுருக்கு இந்த மர்மமான முறையில். பார்த்துக்கோங்க.